ரிஷப் பண்ட் டீமுக்கு தேவைப்பட்டா பேட் பண்ண வருவாரு அப்படின்னு சொல்லும் பொழுது மான்செஸ்டர் கிரிக்கெட் ஸ்டேடியமே எழுந்து கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சு வரவேற்றுச்சு. இதுக்கு அடிப்பட்டதை அந்த காலெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு எப்படா அந்த காலில் ஷூ போட்டுட்டு எப்படா வராரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ள வந்தவர் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பேக் ஆஃப்ல இந்த புலையர்னு ஒரு 6 ஒன்று அடிச்சாரு. வழக்கமா ரிஷப் பண்ட் கால் சரியா இருந்தா எப்படி அடிப்பாரோ அதே போலவே அடிச்சாரு. இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு 2-3 சம்பவங்களை அங்கே ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். 1984 வெஸ்ட் இண்டீஸோட தி கிரேட் ஃபாஸ்ட் பாலரான மெல்கம் மார்ஷலோட இடது கையில அடிபட்டுடுச்சு. கையில கட்டு போட்டுட்டு வந்து ஒத்த கையால பேட் பண்ணாரு. திரும்ப அந்த ஒத்த கையோட வந்து பவுலிங் பண்ணி 7 விக்கெட் எடுத்து இங்கிலாந்தை காலி பண்ணி அந்த டெஸ்ட் மேட்சை வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறதுக்கு உதவியா இருந்தார். அதுக்கப்புறம் 2009 சிட்னி டெஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் கிரேம் ஸ்மித்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அவர் கையில வந்து அடி வாங்கி ரிட்டையர்ட் ஹட் ஆயிடுவாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண மாட்டாரு, செகண்ட் இன்னிங்ஸ் வரமாட்டாரு. ஆஸ்திரேலியா வின்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த அடிப்பட்ட அந்த கையோடவே கஷ்டப்பட்டு டிஃபென்ஸ்லாம் ஆடி ஒரு 12-11 பால் தான் இருக்கு. அதை ஒருவேளை தடுத்து ஒரு ஆடிட்டாரு சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்ச் டிரா ஆகிரும். பட் ஒரு கேப்டன் லீடிங் இன் ஃப்ரண்ட் அப்படின்னு சும்மா சொல்லாம தனக்கு அடிப்பட்டாலும் டீமை காப்பாற்றுறதுக்காக உள்ளே வந்து கிரேம் ஸ்மித் ஆடின அந்த ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட். அதுக்கப்புறம் 2002 ஆன்டிகா டெஸ்ட் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸோட ஃபாஸ்ட் பவர் தில்லானோட எதிர் பால்ல அனில் கும்ப்ளேவுக்கு தாடையில் அடி விழுந்துரும். அதெல்லாம் பொருட்படுத்தாம பேட் பண்ணிட்டு திரும்ப தலையில கட்டு போட்டுட்டு வந்துட்டு அவர் மட்டும் ஒரு 14 ஓவர்ஸ் போடுவார். அதில் ஒரு பிரெயின் லாராவோட விக்கெட் எடுப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டில் 100 ஓவர்ஸ் ஃபீல்டிங் பண்ணுவார். காயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு உள்ள வர்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். அங்கே வந்து ஒரு 50 அடிக்கிறது, அங்கே வந்து ஒரு 6 அடிக்கிறது, அங்கே வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுலாம். அதனால தாங்க இன்னமும் கிரிக்கெட்டுக்கு நானும் நீங்களும் எல்லாரும் ஃபேனாக இருக்கிறோம்.